நகரங்களுக்கு இடையே மக்களின் நடமாட்டத்தை தடுப்பதற்கு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. வேலை காரணமாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்தவர்களுக்கு உரிய வசதிகளை செய்து தர வேண்டும் என மத்திய அரசு மாநில அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் வேலைக்காக இடம்பெயர்ந்தவர்களுக்கு கால தாமதமின்றி ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசு உத்தரவிட்டிருக்கின்றது. மற்றும் மாணவர்கள் தொழிலாளர்கள் இருக்கும் வீடுகளை காலி செய்ய கூறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அந்த உத்தரவில் தெரிவித்திருக்கின்றது. கொரோனா அச்சுறுத்தல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் இதில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வருகின்றது. இது தொடர்பாக மத்திய அரசு பல உத்தரவுகளை தொடர்ந்து பிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. அதில் ஒன்றாக தற்போது வேலைக்காக இடம்பெயர்ந்தவர்களுக்கு உரிய வசதிகளை மாநில அரசு செய்து கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இது தொடர்பாக மாநில தலைமைச் செயலாளர்கள் டிஜிபிக்களுடன் மத்திய உள்துறை அமைச்சகம் அரசுகளுக்கு உத்தரவிட்டிருக்கின்றது. மற்றும் இரு நகரங்களுக்கு இடையே மக்கள் நடமாட்டத்தை தடுப்பதற்கு மாநில அரசுகளுக்கு இந்த உத்தரவை மத்திய அரசு பிறப்பித்திருக்கின்றது. இது தொடர்பான மேலும் பல தகவல்களை நமது செய்தியாளர் மதியழகனிடம் கேட்டு பெறலாம். மதி, வேலைக்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்தவர்களுக்கு என்னென்ன வசதிகளை செய்து தர வேண்டும் என மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகமானது உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இதில் மக்களினுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது மாநில அரசினுடைய கடமை. அதை நிறைவேற்ற வேண்டும். தற்பொழுது தலைநகர் டெல்லியை பொறுத்த வரைக்கும் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்களினுடைய அவர்கள் தங்கள் ஊர்களுக்கு செல்லும் பயணமானது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில், இந்த நிலையில் அது போன்ற தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து வசதிகளையும், அதாவது அடிப்படை தேவைகள் அனைத்தையும் மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும். அவர்களுக்கான இருக்கக்கூடிய இடத்தில் அவர்களுக்கான வசதிகள் அனைத்தையும் உறுதி செய்ய வேண்டும். அதே போல மாணவர்களையும் தொழிலாளர்களையும் காலி செய்யுமாறு ஏதாவது நிறுவனம் வற்புறுத்தினால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது மிகுந்த ஒரு முக்கியமான உத்தரவாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பல தொழிலாளர்கள் தங்களது நிறுவனங்கள் தங்களை வற்புறுத்தி காலி செய்ய வற்புறுத்துவதாக கூறியிருந்த நிலையில் மத்திய அரசினுடைய இந்த உத்தரவானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இதன் மூலம் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தலாம் என்ற நோக்கில் மத்திய அரசானது இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே மத்திய அரசு நேற்று பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையிலும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று மத்திய அரசு நேற்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்த நிலையில் மீண்டும் மாநில அரசுகளுக்கு இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சிவசங்கரி, மதி, நம்முடைய நியூஸ் 7 தமிழ் செய்தி அறிக்கையிலே நம்ம பார்த்திருந்தோம். கோவா மற்றும் குஜராத்தில் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்க வந்து சிக்கி தவிப்பதாகவும் தங்கள் சொந்த மாநிலத்துக்கு வரதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க. இந்நிலையில இவங்க அங்கிருந்து இங்க வர முடியுமா, இல்ல அங்கேயே இருந்தா அந்த மாநில அரசுகள் அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்து தர வாய்ப்பு இருக்கிறது? இப்ப தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் தொழிலாளர்கள் அங்கே இருக்க வேண்டிய பகுதிகளில் தான் அவர்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழல் நிலவுகிறது. அவர்கள் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு, குறிப்பாக தங்களது ஊர்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏனென்றால் போக்குவரத்துகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அத்தியாவசியமான தேவைகள் மட்டுமே தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இது போன்று அவர்கள் மீண்டும் தங்களது ஊர்களுக்கு செல்வது என்பது ஒரு இயலாத காரியம். இதற்காக தான் தற்பொழுது மத்திய அரசானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதாவது அவர்களுடைய ஊதியம் முதற்கொண்டு சரியான நேரத்திற்கு வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கப்பட வேண்டும். இதன் மூலம்தான் ஆட்களினுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியும். எனவே இதற்காக மாநில அரசுகள் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும். பொதுவாக தமிழகத்தில் இது போன்ற மற்ற மாநிலங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் இருந்தால் அவர்களினுடைய நலனுக்காக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். டெல்லி, பீகார், மேற்குவங்கம் உள்ளிட்ட மற்ற மாநிலங்கள், ஆந்திரா உள்ளிட்ட மற்ற மாநிலங்களில் தமிழகத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் இருந்தால் அவர்களுக்கான நடவடிக்கைகளை அந்தந்த மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் மத்திய அரசினுடைய இந்த உத்தரவினுடைய சாராம்சமாக இருக்கிறது. எனவே இந்த ஊரடங்கு உத்தரவு முடிவுக்கு வரும் வரை தொழிலாளர்கள் தங்களது ஊர்களுக்கு செல்வதற்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. மத்திய அரசினுடைய தற்போதைய நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். எனவேதான் இது போன்ற தொழிலாளர்கள் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.
இணைப்பில் வந்து விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி மதி. இரு நகரங்களுக்கு இடையே மக்கள் நடமாட்டத்தை தடுப்பதற்கு மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றது. மற்றும் வேலைக்காக ஓரிடத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு இடம்பெயர்ந்தவர்களுக்கு உரிய வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும், மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்களை அந்த நிர்வாகத்தினர் உரிமையாளர்கள் அவர்களை காலி செய்ய கூறக்கூடாது என்றும் உத்தரவில் கூறியிருக்கின்றது. தொழிலாளர்களிடம் வீட்டு வாடகை கேட்டு கூட தொந்தரவு செய்யக்கூடாது என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. ஊரடங்கு உத்தரவை மதிக்காதவர்களை குறைந்தபட்சம் 14 நாட்கள் தனிமைப்படுத்தி நடவடிக்கை எடுக்கவும் மத்திய அரசு கூறியிருக்கின்றது. இந்த ஊரடங்கு உத்தரவை மதிக்காமல் சுற்றி திரிபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அவர்களை 14 நாட்கள் தனிமைப்படுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் மாநில தலைமைச் செயலாளர்கள் மற்றும் டிஜிபி உள்துறை அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பார்கள் என்றும் கூறியிருக்கின்றது. மாணவர்கள் தொழிலாளர்கள் இருக்கும் வீடுகளை காலி செய்ய கூறக்கூடாது என்றும், அவர்களிடம் வீட்டு வாடகை உட்பட பல விஷயங்களை கேட்கக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது.